ஓம் சாந்தி. சிவபாபா நினைவு இருக்கிறதா? वाणी डेट 15/1/2025। मीठे बच्चे, बाप आया है तुम बच्चों को स्वच्छ बुद्धि बनाने। जब स्वच्छ बनो तब तुम देवता बन सकेंगे। பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, பாபா வந்திருக்கிறாங்க நம்ம குழந்தைகளை சுத்தமான புத்தியுடையவர் ஆக்குவதற்காக. எப்போ சுத்தமான புத்தியுடையவர் அப்போ நாம் देवता आग முடியும்। प्रश्न, इस ड्रामा का बना बनाया प्लान कौन सा है जिससे बाप भी झूठ नहीं सकता है? பாபா இன்னைக்கு என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, இந்த டிராமாவினுடைய உருவாக்கப்பட்ட பிளான் எப்படிப்பட்டது? இதிலிருந்து பாபா கூட விடுபட முடியாது। उत्तर, हर कल्प में बाप को अपने बच्चों के पास आना ही है, पतित दुखी बच्चों को सुखी बनाना ही है। एक ड्रामा का प्लान बना हुआ है। ஒவ்வொரு கல்பத்திலும் பாபா தன்னுடைய குழந்தைகளுடைய அருகினில் பாபா வர்றாங்க, பத்தீத்தமான துக்கமான குழந்தைகளை சுகமாக்குகிறார்। இதுதான் டிராமாவினுடைய பிளான் உருவாக்கப்பட்டது। இந்த பந்தனத்திலிருந்து கூட பாபா கூட விடுபட முடியாது। பாபா இன்னொரு கேள்வி கேட்குறாங்க, படானே வாலே பாப் கி முக்கிய விசேஷதா கியா ஹே? படிப்பு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாபாவினுடைய முக்கியமான விசேஷதா என்ன? பாபா சொல்றாங்க, वक बहुत निर अहंकारी बन पतित दुनिया पतित धन में आते हैं। அவர் மிகவும் நீர் அகங்காரியாகி பத்தீத்தமான உலகத்தில் பத்தீத்தமான ஷரீரத்தில் வருகிறார்। பாப் இன் சமய तुम्हें स्वर्ग का मालिक बनाते, तुम फिर द्वापर में उनके लिए सोने का मंदिर बनाते हो। இப்போ பாபா இந்த நேரத்தில் நம்மளை ஸ்வர்க்கத்தினுடைய அதிகாரி ஆக்குகிறார்। நாம் மீண்டும் துவாபர் யுகத்தில் அவருக்காக என்ன பண்ணுறோம்? தங்கத்தாலான கோவில் உருவாக்குகிறோம்। கீத் இஸ் பாப்பி கி துனியா சே, இன்னைக்கு பாடல் பாபா சொல்கிறாங்க, இந்த பாவமான உலகத்திலிருந்து। ஓம் சாந்தி। मीठे मीठे रूहानी बच्चों ने ये गीत सुना कि दो दुनिया हैं, एक पापी की दुनिया, एक पुण्य की दुनिया। இனிமையிலும் இனிமையான ஆன்மீகமான குழந்தைகள், இந்த பாடலை நாம தான் கேட்டுட்ருக்கிறோம்। உலகமானது ரெண்டு உலகமானது இருக்கிறது, ஒன்று பாவத்தினுடைய உலகம், இன்னொன்று புண்ணியத்தினுடைய உலகம்। துக்கிக்கு துனியா ஒரு சுக்கிக்கு துனியா, துக்கத்தினுடைய உலகம் மற்றும் சுகத்தினுடைய உலகம்। பாப் ஆக்கர் சம்ஜாத்தே ஹே, முஜே பகவான் தோ கஹ்தே ஹே பரந்து ஜான்தே கோய் பி நஹி। பாபா நமக்கு புரிய வைக்கிறாங்க, என்ன பகவான் சொல்லிட்டு நினைவு செய்கிறாங்க, ஆனால் என்னைய பற்றி யாருமே இன்னைக்கு என்ன செய்யலை, தெரிஞ்சிக்கல। भगवान को नहीं जानते तो कोई काम के न रखे, दुख में ही हे प्रभु हे ईश्वर पुकारते हैं। பகவானை தெரிஞ்சிக்காத காரணத்தினால அவங்கள இன்னைக்கு என்ன செய்ய முடியும்? எந்த காரியத்துக்கும் அவங்கள நாம் இன்னைக்கு பயன்பட மாட்டாங்க। துக்கத்தில் இருக்கும் பொழுது ஹே பிரபு ஹே ஈஸ்வரா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூப்பிடுறாங்க। பரந்து வண்டர் ஹே, एक भी मनुष्य मात्र बेगत के बाप रचता को जानते नहीं। இப்போ ஆனா பாருங்க எவ்வளோ அதிசயமா இருக்குது, ஒரு மனிதர்கள் கூட பாருங்க எல்லையற்ற பாபா படைப்பாளரை பத்தி இன்னைக்கு என்ன பண்ணல, தெரிஞ்சுக்கல। हक देते हैं सर्वव्यापी, कच्च मच्च में परमात्मा है, एक तो परमात्मा की ग्लानि करते हैं। ஆனாலும் என்ன சொல்லிட்டாங்க, சர்வ வியாபி என்று சொல்லிட்டாங்க। பாபா பத்தி இன்னைக்கு தெரிஞ்சுக்கல, ஆனா சொல்றது மட்டும் இன்னைக்கு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, பரமாத்மா சர்வ வியாபியா இருக்கான்னு சொல்லிட்டாங்க। கச்சவதாரம் மச்சவதாரம் எல்லாமே இன்னைக்கு பரமாத்மான்னு புரிஞ்சுக்கிட்டாங்க। இது கூட பாருங்க பரமாத்மாவை நிந்தனை செய்யறாங்க। பல் इस दुनिया में ऐसे तो बहुत ही धनवान मनुष्य हैं, समझते हैं हम तो स्वर्ग में बैठे हैं। இன்னைக்கு இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா அப்படின்னு பெரிய பெரிய செல்வந்த மனிதர்கள் இருக்கிறாங்க। அவங்க இன்னைக்கு என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, நாங்க எங்கே இருக்கிறோம், ஸ்வர்க்கத்துல இருக்கிறோம்னு புரிஞ்சுருக்கிறாங்க। தன் மகள் एरोप्लेन है, परंतु अचानक ही कोई बीमार हो पड़ते हैं,
बैठे बैठे मर जाते हैं, कितना दुख होता है, उनको एक पता ही नहीं, सतयुग में कभी अकाले मृत्यु होती नहीं, துக்கி ஹி பாத்து நஹி. ஆனா அவங்களுக்கு இது தெரியாது. அதாவது நிறைய இன்னைக்கு செல்வங்கள் இருக்கலாம், மாட மாளிகைகள் இருக்கிறது, ஏரோப்ளேன் இருக்கிறது. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது சரீரத்துக்கான வியாதி வருது, இறந்து போயிடுறாங்க, மரணம் அடைஞ்சிடுறாங்க. மரணம் அடைஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா எவ்வளோ துக்கப்படுறாங்க. ஆனா அவங்களுக்கு இது தெரியாது இல்லையா? சத்தியுகத்துல என்ன கிடையாது, ஒரு பொழுதுமே அகால மரணம் என்பதே சத்தியுகத்துல கிடையாது. துக்கத்தினுடைய விஷயமும் சத்தியுகத்துல கிடையாது. वहाँ आयु भी बड़ी रखती हैं, यहाँ तो अचानक मर जाते हैं, सत्युग में ऐसी बातें होती नहीं. இப்போ அங்க சத்தியுகத்துல பார்த்தீங்கன்னா ஆயுள் கூட அதிகமான ஆயுளோட இருப்பாங்க. ஆனா இங்க பாருங்க, திடீரென்று என்ன ஆகிறது, மரணமானது ஏற்படுது. சத்தியுகத்துல அப்படிப்பட்ட எந்த விஷயமுமே கிடையாது. वहाँ क्या होता है यह भी कोई नहीं जानते, इसलिए बाप कहते हैं कितने तुच्छ बुद्धि हैं. அங்க என்ன இருக்கும், சத்தியுகம் எப்படி இருக்கும், இதை யாருமே இன்னைக்கு தெரிஞ்சுக்கல. ஆகையினால பாபா சொல்றாங்க எவ்வளோ துச்ச புத்தியில இருக்கிறாங்க. மே ஆக்கர் இன்கோ ஸ்வச்ச புத்தி பனாத்தா ஹூ, நான் வந்துதான் இவங்களுடைய புத்தியை கூட சுத்தமான புத்தி உடையவராக்குறேன். ராவன் பத்தர் புத்தி துச்ச புத்தி பனாத்தேகே. ஆனா ராவணன் மூலமா கள்ளு புத்தி துச்ச புத்தியாக ராவணன் மாத்திடுறாரு. பகவான் ஸ்வச்ச புத்தி பனா ரஹே. ஆனா பாபா சுத்தமான புத்தி, தூய்மையான புத்தியுடையவர் ஆக்குகிறார். அபி தும் பச்சே ஜான்தே ஹோ, பாபா ஹம்கோ शिवालय में ले जाते हैं तो खुशी रखनी चाहिए ना. இப்போ நம்ம குழந்தைகள் தெரிஞ்சுக்கிட்டோம், பாபா நம்மளை சிவாலயத்துக்கு அழைச்சிட்டு போகிறார். அப்போ குழந்தைகளுக்கு எவ்வளோ குஷி இருக்கணும் இல்லையா? हमको बेगत का भगवान पढ़ा रहे हैं, பாபா कहते मैं तुमको विश्व का मालिक बनाता हूँ. அப்போ பாபா நம்மை எல்லைக்கு அப்பாற்பட்ட பகவான் நமக்கு இந்த படிப்பானது கற்றுக் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. என்னை பாபா விஸ்வத்திற்கே அதிகாரி ஆக்குகிறார். மே தும்கோ ஐசா பாவன் பனாத்தா ஹூ जो तुम 21 जन्मों के लिए विश्व का मालिक बनते हैं. பாகினால பாபா சொல்றாங்க, நான் குழந்தைகளை அப்படி தூய்மையான ஆத்மா ஆக்குகிறேன். அதாவது 21 ஜென்மத்திற்காக விஸ்வத்திற்கே நாம தான் என்ன ஆகிறோம், அதிகாரி ஆத்மா ஆகிறோம். वहाँ कभी अकाले मृत्यु होती नहीं, अपने टाइम पर शरीर छोड़ते हैं. तुम बच्चों को ड्रामा का राज भी बाप ने समझाया. அங்க ஒரு பொழுதுமே அகால மரணம் என்பதே கிடையாது. அந்த நேரம் வரும் பொழுது, சரீரத்தை விட்டு போகணுங்கிற எண்ணம் வரும் பொழுது தானாகவே ஆத்மா இன்னைக்கு என்ன ஆயிடுது, இந்த தேகத்தை விட்டு ஆத்மா பிரிஞ்சு போயிடுது. बाप कहते हैं एक वंडरफुल दुनिया, ऐसे स्वर्ग बनता है, ऐसे नरक बनता है, सब राज बच्चों को समझाते रखते हैं. பாபா சொல்றாங்க, இந்த உலகம் இன்னைக்கு எப்படிப்பட்ட உலகம், அதிசயமான உலகமாக இருக்கிறது. இந்த உலகமானது எப்படி ஸ்வர்க்கமாகுகிறது, எப்படி நரகமாகிறது, இந்த அனைத்து ரகசியத்தையுமே குழந்தைகளுக்கு பாபா இன்னைக்கு புரிய வைக்கிறாங்க. तुम बच्चों को बहुत खुशी रखनी चाहिए, भगवान हमको पढ़ाते हैं, ஸ்ரீ கிருஷ்ணன் ஹி. இப்போ நம்ம குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப குஷியில இருக்கணும். ஏன்னா நமக்கு யார் படிப்பு சொல்லி கொடுக்கறாங்க, பகவான் படிப்பு சொல்லி கொடுக்கிறார். ஈஸ்வரர் நமக்கு படிப்பு சொல்லி கொடுக்கிறார். ஸ்ரீகிருஷ்ணர் நமக்கு என்ன பண்ணல, இந்த படிப்பை கிருஷ்ணர் மூலமாக நம்ம படிக்கல. அதை நினைச்சு நம்ம என்ன ஆகணுமா, ரொம்ப ரொம்ப குஷியில இருக்கணும். அச்சா मीठे मीठे सिकलरे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते, रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणा के लिए मुख्य सार. फर्स्ट पॉइंट, माया का बहुत बड़ा बाम है, इससे अपना मुख मोड़ लेना है. सदा खुशी में रोमांच खड़े हो कि हम तो अभी पुरुषोत्तम बन रहे हैं, भगवान हमें पढ़ाते हैं. என மாயாவினுடைய மிகவும் அந்த பகட்டிலிருந்து தன்னுடைய முகத்தை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா திருப்பிக்கணும். சதா இந்த குஷியில மெய் சிலிர்த்து போகணும். நாம இப்போ புருஷோத்தமம் ஆகிட்டே இருக்கிறோம். பகவான் நமக்கு படிப்பானது கற்றுக் கொடுக்கிறார். இதை நினைச்சு நம்ம என்ன ஆகணும், மெய் சிலிர்த்து போகணும்னு சொல்றார் பாபா. எனக்கு யாரு படிப்பு சொல்லி கொடுக்கறாங்க, நான் எப்படிப்பட்ட ஆத்மா ஆகிட்டே இருக்கிறேன். செகண்ட் பாயிண்ட், विश्व का राज्य बाकी लेने के लिए
சிரப் பவித்ர பண்ணாகே. விஸ்வத்தினுடைய ராஜ்ய பாக்கியத்தை அடைவதற்காக அவசியமாக பவித்திரமாகணும். ஜெய்சே பாப் நிர் அகங்காரி பன் பத்தீத் துனியா பத்தீத் தன்மே ஆத்தே ஹே, ஐசே பாப் சமான் நிர் அகங்காரி பன் சேவா கர்னி ஹே. எப்படி பாபா நிர் அகங்காரியாகி பத்தீத்தமான உலகம் பத்தீத்தமான ஷரீரத்தில் வருகிறார், அப்படி பாபாவுக்கு சமமாக நிர் அகங்காரியாகி சேவை செய்யணும். வரதான் एक के साथ सर्व रिश्ता निभाने वाले सर्व किनारों से मुक्त संपूर्ण फरिश्ता भव. பாபா இன்னைக்கு என்ன வரதானம் கொடுக்குறாங்கன்னா, ஒருவருடன் அனைத்து சம்பந்தத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அனைத்து பற்றுதல்களிலிருந்து முக்தி அடையக்கூடிய சம்பூர்ண ஃபரிஸ்தா ஆகுங்கள். ஒருவரோடு அனைத்து சம்பந்தங்களையும் ஏற்படுத்தக்கூடிய அனைத்து பற்றிலிருந்து முக்தி அடைந்து சம்பூர்ண ஃபரிஸ்தா ஆகுங்கள். பாபா சொல்றாங்க, जैसे कोई चीज बनाते हैं जब बनकर तैयार हो जाती है तो किनारा छोड़ देती है, ऐसे जितना संपन्न स्टेज के समीप आते जाएंगे उतना सर्व से किनारा होता जाएगा. எப்படி ஒரு பொருளை இன்னைக்கு உருவாக்குறாங்க அப்படின்னா, அந்த பொருள் தயாராயிடுச்சுன்னா அடுத்து என்ன பண்ணிடுவாங்க, அந்த எல்லா விதமான அதிலிருந்து என்ன ஆயிடுவாங்க, விடுபட்டுடுவாங்க. அப்படி எந்த அளவுக்கு நம்ம சம்பன்னமான ஸ்டேஜில் வந்துடுறோம், சம்பன்னமான ஸ்டேஜினுடைய அருகாமையில் நம்ம வந்துடுறோமோ, இப்போ அனைத்து விதமான பற்றுதல்களிலிருந்து நாம் விடுபட்டுடுவோம். ஜப் சப் பந்தனோं से वृत्ति द्वारा किनारा हो जाए, अर्थात किसी में भी लगाव न हो, तब संपूर्ण फरिश्ता बनेंगे. எப்போ நாம் அனைத்து பந்தனங்களினுடைய விருத்தி மூலமாக பற்றிலிருந்து விடுபட்டு இருக்கிறோம், அதாவது யார் மீதும் பற்று இல்லாமல் இருக்கிறோமோ அப்போதான் சம்பூர்ண ஃபரிஸ்தா ஆயிடுவோம். ஏகி சாத் சர்வ रिश्ते निभाना एक ही ठिकाना है, इससे अंतिम फरिश्ते जीवन की मंजिल समीप अनुभव होगी. ஒருவரோடு அனைத்து சம்பந்தத்தையும் நம்ம ஏற்படுத்துவது, இதுதான் நாம் அடையக்கூடிய இலக்காகும். இந்த ஒரு இலக்கானது கடைசி ஃபரிஸ்தா வாழ்க்கையினுடைய லட்சியத்தை அருகாமையில் அனுபவம் செய்ய வைக்கும். புத்திகா பட்கனா பந்து ஹோ ஜாயேகா, புத்தியானது அலைவதிலிருந்து நின்றுவிடும். ஸ்லோகன், स्नेह ऐसा चुंबक है जो ग्लानि करने वालों को भी समीप ले आता है. பாபா இன்னைக்கு என்ன ஸ்லோகன் சொல்கிறாங்கன்னா, அன்பானது அப்படிப்பட்ட காந்தமாகும், யார் நிந்தனை பண்ணக்கூடியவர்களை கூட அருகாமையில் கொண்டு வந்துவிடும். இன்னைக்கு தன்னுடைய சக்திசாலி மன்சா துவாரா சகாஸ் தேனிக்கு சேவா கரோ. இன்னைக்கு நம்ம பயிற்சி பண்ண வேண்டிய பாயிண்ட் பாபா சொல்கிறாங்க, மன்சா சேவா கேலியே மண் புத்தி வியத்து சோச்சனே சே முக்து ஹோனா சாகியே. மனசா சேவை செய்கிறதுக்காக மனசு புத்தியை வீணானதிலிருந்து நம்ம என்ன பண்ணணும், விடுபட வைக்கணும். மன்மனா பவக்கிய மந்திரக்கா சகஜ் அனுபவ் சகஜ் ஸ்வரூப் ஹோனா சாகியே. மன்மனா பவ, இந்த மந்திரத்தினுடைய சகஜமான ஸ்வரூபமானது நமக்குள்ள வேணும். जिन श्रेष्ठ आत्माओं की श्रेष्ठ मनसा अर्थात संकल्प शक्ति है. அப்போ யாருடைய சிரேஷ்டமான ஆத்மாக்களினுடைய சிரேஷ்டமான மனது அப்படின்னால என்ன அர்த்தம், எண்ணங்கள் சக்திசாலியாக இருக்கணும். शुभ भावना शुभ कामना वाले हैं, वह मनसा द्वारा शक्तियों का दान दे सकते हैं. இப்போ சுபமான பாவனை சுபமான விருப்பம் உடையவர்கள் மனசு மூலமா சக்திகளினுடைய தானத்தை கொடுக்க முடியும். யாருடைய மனசில் சக்திசாலி எண்ணங்கள் வருகிறதோ அவங்க தான் சுப பாவனை சுபமான விருப்பத்தின் மூலமாக மனசு மூலமாக அந்த சக்திகளினுடைய தானத்தை அவங்களால தான் கொடுக்க முடியும். ஓம் சாந்தி.